நாங்கள் ரெடி பண்ண குழம்பு மசால் தூளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. வாங்கி உபயோகப்படுத்திட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் போட்டு விட்ருக்காங்க. நீங்களே பாருங்கள். இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் மனசில் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நம்ம தயார் பண்ண பொருள் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு இந்த சந்தோஷத்தை இன்றைக்கி நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மேலும் மேலும் இந்த ஆதரவை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ரொம்ப தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். நான் ஆரம்ப காலத்தில் டெய்லரிங் பழகும்போதும் பார்த்திங்கன்னா என்னை நம்பி ஒருத்தர் கூட ஒரு சட்டை தரமாட்டேன்ட்டாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி தப்பீங்க, நல்லா தப்பீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக தான் இருந்தது. ஆனால் நம்பிக்கையோட ஒரு வார்த்தை மட்டும்தான் நான் சொன்னேன். என்னையை நம்பி நீங்கள் என் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் சட்டையை கொடுங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்றது தான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த வார்த்தையை தான் நான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட முதல்ல நான் சட்டை வாங்கினாலும் முதல்ல உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும் என்கிட்ட அடுத்த சட்டையை கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் தைக்கிற இடத்துலேயே தைச்சிக்கோங்க. இதை மட்டும்தான் நான் அந்த வார்த்தையை தான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ நான் புதுசாக தொடங்கியிருக்க இந்த பிஸ்னஸ்லேயும் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெய்லரிங் தொழிலில் எனக்கு எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இதுலேயும் எனக்கு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது.